மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 118வது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய இந்த குருபூஜை விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் சந்தோஷப்படுத்திய இந்த சூழலிலே இந்த பகுதியில் குறிப்பாக பசும்பொன்னிலே 3 கோடி ரூபாய்க்கு இலவசமாக திருமண மண்டபம் அமைத்து அரசின் சார்பாக கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1967 ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவின் தொடர்ச்சியாக இந்த நிமிடம் வரை தமிழர்களுக்கும் மாநில சுயாட்சிக்கும் இன்றைக்கு பாஜக RSS போன்ற சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பலத்தை வலுப்படுத்தும் விதத்திலே ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் சார்ந்த எனது முக்குளத்தோர் புலிப்படை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதேபோல் பசும்பொன்னாருடைய இன்றைய விழாவிற்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அதை கடந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் OPS அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். எங்களை பொறுத்தவரை தேவரை ஒரு சித்தராக வழிபடக்கூடிய என்னை போன்ற கோடான கோடி உள்ளங்கள் சார்பாக யார் ஒருவர் அரசியல் ரீதியாக இங்கு வந்தாலும் சரி, இந்த இடத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வருபவர்களாக இருந்தாலும் சரி, அவர் மீது இருக்கக்கூடிய அவர் செய்த இந்த மண்ணுக்காக தேசத்திற்காக செய்த அப்பழுக்கற்ற தியாகத்தை மதித்து வரக்கூடிய சந்ததிகள் அது போன்ற தேவரை போன்ற ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்துரைப்பதற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக உங்களில் ஒருவராக வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.